காங்கிரஸ் கட்சியிலேருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்க பொதுச் செயலாளர்கள், இன்னைக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஒரு 100 பேர் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி உருப்படவே உருப்பாது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஏதோ மாற்றங்கள் வரும்னு நினச்சோம், இந்த மாற்றங்கள் வரும்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. 2 குரூப் இருக்கு. ஒன்று ராகுல் காந்தி சார் குரூப்பு, அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இன்னொரு குரூப்பு யாருன்னு சொல்ல வேணாம், வயசாகி கண்ணுக்கு தெரியாமல் நடக்க தெரியாமல் பழைய குரூப்பு. அந்த குரூப் எப்பயுமே திமுக திமுக திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் கலெக்ஷனு, செட்டிங்கு, கமிஷனு, எல்லாம் பார்ட்னர்ஷிப்பு, ஊழல்ல காசை கொடுக்கறது சைனப்போர். அப்படி இந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சிக்கணும்ல. பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில். பார்த்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது. இன்னொன்று 75 வருஷம் கட்சியான் திமுக, இன்னொன்று 100 வருஷ கட்சியான். நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. இன்னும் ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம்? எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரியில் பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸை கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையில் சைன் போடாமல் பாதுகாட்டது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமாக இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா இடி கேஸு சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிற்கணும், 20 தொகுதி நிற்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இரு. கடைசியில் நாமினேஷன் காங்கிரஸ்காரன் பண்ணவே கூடாது. ஆனால் அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி, பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படி காங்கிரஸோடைய நாமினேஷனை பண்ண விடாம பாதுகிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுகன்னு சொல்றது.